இது வந்து ஆட்டோமேட்டிக். இந்த சுவிட்ச் இருக்குது இல்லைங்களா, ஆமாம். இந்த சுவிட்ச் வந்து மேலே ப்ரெஸ் பண்ண மாதிரி இருந்துச்சுனாக்கா, அதாவது இந்த சுவிட்ச் ஆஃபில் இருக்க மாதிரி இருந்தாக்கா ஆட்டோமேட்டிக்குங்க. ஓகேங்களா. இது சென்டராக வச்சோம்னா ஆஃபுங்க, நமக்கு வந்து மேனுவலாகவும் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா. ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் இதை கீழே ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்கனாக்கா மேனுவலாக ரன் ஆகிக்குங்க. இதை இல்லைனாக்கா நீங்கள் இதை சென்டராக வச்சுட்டு நீங்கள் எங்கள் சுவிட்ச் வச்சுருக்கீங்க இல்லைங்களா, இந்த சுவிட்சை நீங்கள் வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாங்க. பண்ணாக்கா அது மேனுவலா? மேனுவல். இந்த ஆஃபில் வச்சுட்டிங்கனாக்கா நீங்கள் இதை வந்து மேனுவலாக ஆன் ஆஃப் பண்ணிக்கலாங்க. சரி. ஓகேங்களா. மேலே ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்கனாக்கா ஆட்டோமேட்டிக். இங்கே ஆட்டோவில் லைட் எரியுதுங்களா, ஆமாம். இந்த ஓகே லைட் எரியுதுங்களா, ஆமாம். இந்த ஓகே லைட் வந்து டேங்க் ஃபில் ஆகிட்டாக்கா ஓகே லைட் எரியுங்க. டேங்க்கில் தண்ணி கம்மியாயிருச்சு அப்படின்னாக்கா இந்த பம்ப் ஆன் லைட் எரியும், மோட்டர் உங்களுக்கு ஓட ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. கீழே சம்பில் தண்ணி இல்லை அப்படின்னாக்கா இங்கே வந்து சம்ப் எம்டின்னு சொல்லிட்டு காமிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆமாம் ஆமாங்க, கீழே தொட்டிலிங்க. இதில் மேலே ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாக்கா இந்த சுவிட்சை ஆன் பண்ணக்கூடாது, ஏன்னா இந்த சுவிட்சை நீங்கள் செப்பரேட்டாக வச்சுருக்கீங்க. ஓகேங்களா. ஸோ மோட்டருக்கு இப்போ 2 சுவிட்சு மாதிரிங்க, அதனால் இந்த சுவிட்சு வந்து ஆஃப்லேயே இருக்கணும். ஓகேங்களா. இதை வந்து மேலே ஆஃப் கண்டிஷன் இங்கே இருக்குங்களா, ஆட்டோ மேனுவல் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆட்டோலேயே போட்டு மேலே ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கனாக்கா ஆட்டோலேயே இருக்கும். ஆட்டோவில் இருக்கும்போது மட்டும்தான் இந்த ஆட்டோ லைட் எரியுங்க. இது கீழே ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிட்டோம்னாக்கா மேனுவலில் இருக்கும்போது இந்த ஆட்டோ லைட்டு எரியாதுங்க, இந்த பம்ப் ஆன் லைட்டு மட்டும் காமிக்கும். ஆனால் உங்களுக்கு மோட்டர் ரன்னிங்லேயே இருக்குங்க. ஓகேங்களா. அதனால் நீங்கள் இதையை சென்டராக வச்சுட்டு நீங்கள் எப்பவும் போல் இந்த சுவிட்சை வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது கம்ப்ளைண்ட்டுனாக்கா நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது எப்போ ஆன் பண்ணணுன்றங்க இந்த சுவிட்சை? இது என்ன ஏற்கனவே இது மேனுவல், இது வந்து நான் ஆப்ரேட் பண்ணுறேன். இது வந்து ஆட்டோமேட்டிக். ஆமாங்க. இல்லை இது மேனுவல், அது ஆஃபுங்க. ஆஃபா? கீழே ஒன்று அமுத்துங்க. இது இல்லை அதே சுவிட்சு கீழே அமுத்துங்க. மேலே அமுத்துங்க. இல்லை சார் கீழே அமுத்துங்க. கீழே அமுத்தியாச்சு. இல்லை இன்னொன்று அமுத்துங்க. கொடுங்க. நல்லா பலமாக அமுத்துங்க. அப்படி. ஓ அதான். இது வந்து மேனுவல், அதாவது இந்த கண்ட்ரோலரோட மேனுவல். நீங்கள் இந்த சுவிட்சை யூஸ் பண்ணாமல் இருக்க கண்டிஷனுங்க. ஓகேங்களா. நீங்கள் இதை யூஸ் பண்ண முடியாதுன்றதுனால இந்த சுவிட்சை வந்து நீங்கள் சென்டராக வச்சுட்டிங்கனாக்கா ஆஃபுங்க. அப்போது இந்த இதில் இருக்க சப்ளை வந்து மோட்டருக்கு போகாது. ஓகேங்களா. நீங்கள் தனியாக ஒரு சப்ளை கொடுத்து வச்சுருக்கீங்க இல்லைங்களா, நீங்கள் இப்போது இதையே எப்பவும் போல் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாங்க. அதாவது இது எப்போ நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த கண்ட்ரோலர் எதாவது கம்ப்ளைண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டாக இருக்கிறப்ப தான் இதை நீங்கள் சென்டரில் வச்சுட்டு நீங்கள் இதை ஆன் ஆஃப் பண்ணணுங்க. ஓகேங்களா. உங்களுக்கு தண்ணி உங்களுக்கு மேலே ஆன் ஆகாமல் இருக்கும், அப்படின்னாக்கா தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த மாதிரி எதாவது கம்ப்ளைண்ட் வரப்போ நீங்கள் வந்து அப்போ அந்த டைமில் இதை நீங்கள் சென்டராக வச்சுட்டு நீங்கள் இதை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா. அந்த மேலே இருக்கிற அந்த க்ரீன் பட்டன் எதுக்கு சார்? அது வந்து செமி ஆட்டோமேட்டிக் கண்டிஷனுங்க. இதுக்கு வந்து சென்சார் போடுவோம், நம்ம வந்து ஆன் மட்டும் நம்ம பண்ணிக்குவோம், கட் ஆஃப் மட்டும் அது ஆஃப் ஆகிக்குங்க. அப்படியா? ஸோ அந்த மாதிரி ரீசனுக்காக அது வச்சது. அது இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதா? இல்லைங்க, இப்போ நம்ம வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தாங்க. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். டேங்க் எம்டி ஆனாக்கா ஆன் ஆகிக்கும். அது எவ்வளோ லிட்டர்ஸ் வரைக்கும் வந்து கீழே வரைக்கும் போகுது இப்போ? இப்போ அது வந்து சார் இப்போ வந்து உங்களுக்கு ஃபுட்பால்லேருந்து 1 அடி மேலே நிற்குங்க. அந்த தண்ணி வேணுனாக்கா நீங்கள் வந்து மேனுவலாக யூஸ் பண்ணிக்கலாங்க. 1 அடி வரைக்கும். ஸோ 1 அடினா 5000 லிட்டர்னா 1 அடினா எவ்வளோ வரும்? ஒரு 1000 லிட்டர். 1000 லிட்டர் கணக்கு வச்சுக்கலாம். ஒரு 1000 லிட்டர். அப்போ 4000 லிட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் மேலே போயிட்டு கீழே வந்துருக்கும். மேலே வந்து எத்தனை லிட்டர் ஆனோன்னு அது கீழே இறங்கும்? மேலே வந்து உங்களுக்கு பாதி டேங்க்கு, உங்களுக்கு பாதி டேங்க் தண்ணி எப்பவுமே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். பாதி டேங்க். ஸோ பாதி டேங்க் கம்மியாச்சுன்னா திருப்பி மேலே தண்ணி போயிடும் சார். அந்த மாதிரி சார். ஸோ இதை நான் ஒரு தடவை சொல்லிக்கிறேன். சொல்லுங்கள். ஸோ இது என்னன்னா, இது வந்து இப்படி இருக்கும்போது இப்போ வந்து கான்ஸ்டன்ட்டாக இப்படி இருக்கும்போது இது வந்து ஆனு. ஆமாங்க. அப்படின்னா வந்து இதை நம்ம ஒன்றுமே பண்ண தேவை கிடையாது, இப்படியே தான் இருக்கும். எனக்கு நாளைக்கு எப்போ தண்ணி வந்து கொண்டு வரணும், தண்ணி வந்து மேலே ஏற்றணும், இல்லை தண்ணி வந்து இந்த மோட்டரை ஸ்டாப் பண்ணணும்னா இப்படி பண்ணிக்கணும். அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இது ஆஃப் பண்ணால் அப்போ மோட்டர் ஓடிட்டு இருக்கிற மோட்டர் ஸ்டாப் ஆயிருமா? ஸ்டாப் ஆயிரும். இப்போ இதை நடுவில் கொண்டு ஓடிட்டு இருக்கிற மோட்டர் ஸ்டாப் ஆயிரும். இப்போ இது இப்போ மேனுவலுக்கு கொண்டு வந்தால் என்ன ஆகும்? மேனுவலில் கொண்டு வந்தால் மோட்டர் ரன்னிங்லேயே இருக்குது. மேனுவலில் கொண்டு வந்தால் மோட்டர் ரன் ஆகும். ஓ சரி சரி. அது வந்து மேனுவலில் வச்சிங்கனாக்கா கட் ஆஃப் ஆகாது. மேனுவல் வச்சா கட் ஆஃப், அது மோட்டர் ஓடிட்டே இருக்கும். சரி. அப்போ இந்த பட்டன் நம்ம தொடவே தேவை கிடையாது. இதுவே தேவைப்படும் போது இதுவே மேனுவல் பண்ணிக்கலாம், மோட்டர் ஓடும். இதை வந்து நடுவில் போட்டுக்கலாம். அப்படின்னா வந்து நியூட்ரல். இது வந்து எதுவுமே நடக்காது. இது நான் தேவைப்படும் போது போட்டுக்கிற மாதிரி. இதை போட்டேன்னா வந்து என்னன்னா ஆட்டோமேட்டிக். அது எப்போ மேலே போதோ அது தண்ணி போதோ அது மேலே போகும். ஆமாம். ஆட்டோமேட்டிக்கில் இருக்கப்போ மட்டும் உங்களுக்கு இந்த வந்து ஆட்டோ லைட்டு எரியுங்க. அது ஓகேங்கிறது வந்து டேங்க் ஃபுல் ஆயிடுச்சுனாக்கா இங்கே வந்து ஓகே லைட்டு எரியும். டேங்க்ல தண்ணி எம்டி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இங்கே வந்து பம்ப் ஆன் இருக்குங்களா, அந்த பம்ப் ஆன் லைட் எரியும். அப்படின்னா மோட்டர் ஓடிட்டு இருக்கு. அப்புறம் அந்த சம்புங்கிறது கீழே தொட்டிங். இல்ல அது என்ன அந்த லைட் எதுக்குன்னு கேட்டேன். ரெட் லைட். சம்ப் எம்டி ஆச்சுனாக்கா உங்களுக்கு சம்ப் எம்டி ஆச்சுனா ரெட் லைட் எரியும். சம்ப்ல தண்ணியே இல்ல. ஆமாங்க. சோ அது 1000 லிட்டர் கம்மியா வந்ததுன்னா சம்ப் எம்டி ஆயிடும். சம்ப் எம்டி. அப்ப 1000 லிட்டர் ஆயிடுச்சுனா சம்ப் எம்டி ஆயிடும். இப்போ அந்த டேங்க் எவ்வளவு 5 அடி இருக்குமா ஹைட்? இருக்குங்க. 5 அடி. ஒரு 1000 லிட்டர் கணக்கு வச்சுக்கோங்க.
ஓகேங்களா. ம்